திரியம்பகபுரம் தற்காலத்தில் மதுரமாணிக்கம் என்று அழைக்கப்படும் இத்திருப்புகழ் திருத்தலம் கும்பகோணம் திருவாரூர் பஸ் வழியில் பெரும் பண்ணையூருக்கு அருகில் வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூரில் இருந்து 8 கல் தொலைவில் உள்ளது. ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி 825. உரை ஒழிந்து நின்றவர் பொருள் எளிது என உணர்வு கண்டு பின் திரவிய இகல் அருள் ஒருவர் நண்படைந்து உள திரள் கவர் கொடு பொருள் தேடி உளமகிழ்ந்து உவந்து உரிமையில் நினைவுறு சகல இந்திர தந்திரமும் வல விலைமகள் உபய கொங்கையும் புலகிதம் எழ மிக உறவாயே விரக அன்புடன் பரிமள மிக உள முழுகி நன்றி ஒன்றிட மலர் அமளியில் வெகுவிதம் புரிந்து அமர்பொரு சமயமது உரு நாளே விளை தனம் கவர்ந்திடு பல மனதியர் அயல் தனங்களும் தமது என நினைப்பவர் வெகுளியின் கண் நின்று இழி தொழில் அது அற அருள்வாயே. செரு நினைந்திடும் சினவலி அசுரர்கள் உக முடிந்திடும்படி எழு பொழுதிடை ஜெகம் அடங்கலும் பயமர மயில்மிசை தனில் ஏறி திகு திகும் திகும் திகு 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 தன தனன் தனன் தன 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 திமி திமின் திமின் திமி 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 என வரு பூதம் கரை இறந்திடும் கடல் என மருவிய உதிரம் உண்டும் உண்டிட அமர் புரிபவ கலவி அன்புடன் குரமகள் தழுவிய முருகோனே கனமுரு திரியம்பகபுரம் அருவிய கௌரி தந்த கந்த அருமுக என இரு கழல் பணிந்து நின்று அமரர்கள் தொழவல பெருமாளே இழி தொழில் அது அற அருள்வாயே. திரியம்பகபுரம் அருவிய பெருமாளே போர் பற்றிய எண்ணியிருக்கின்ற சினமும் வலிமையும் உடைய அசுரர்கள் ஊழி முடிவு காலம் போல் போருக்கு எழுந்தபோது உலகம் முழுமையும் அச்சம் நீங்க மயில் மீது ஏறி திகு திகும் திகும் திகு 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 தன தனன் தனன் தன 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 திமி திமின் திமின் திமி 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 என வரு பூதம் கரையை மீறி எழுந்த கடலை போல் பொருந்திய குருதியை முகந்து குடிக்குமாறு போர் செய்தவனே கலவி அன்பு கொண்டு வள்ளியை தழுவிய முருகனே பெருமை உடைய திரியம்பகபுரம் என்ற தலத்தில் வீற்றிருக்கும் தேவி ஈன்ற கந்தனே கனமுரு திரியம்பகபுரம் அருவிய கௌரி தந்த கந்த ஆறுமுகனே என்று உன் 2 திருவடிகளையும் வணங்கி நின்று வானவர்கள் தொழுவதற்குரிய பெருமாளே விலைமகளிரின் சாகசங்களை விவரித்து அவரது பொதுவான குணங்களை சொல்கிறார் முற்பாதியில். அவர்கள் பெருகிய செல்வ பொருள்களை பறித்து கொள்ளும் பலவகை எண்ணம் கொண்டவர். அவர்கள் மற்றவரின் செல்வமும் தம்முடையதே என நினைப்பவர். அத்தகைய பொதுமகளிரின் சினமுடைய மொழிகளில் அகப்பட்டு நிற்கும் இழிவான என் செயல் இனி இல்லாது போக அருள் செய்வாய் ஆக. விளை தனம் கவர்ந்திடு பல மனதியர் அயல் தனங்களும் தமதென நினைப்பவர் வெகுளியின் கண் நின்று இழி தொழில் அது அற அருள்வாயே. அருள வேண்டும் என்று வேண்டியவாறு